எனக்கு இப்போ வர ஆர்டர்ஸும் சரி, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வந்த ஆர்டர்ஸும் சரி, எல்லாமே இப்போ பெங்களூர்லேருந்து தான் நெறைய வந்துட்டுருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் பெங்களூர்ல இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆர்டர் தான் பண்ணி ஃபினிஷ் பண்ணி குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆர்டர்ஸுமே எனக்கு வரல. ஆனா இப்போ பெங்களூருக்கு டெலிவரி இருக்கா, டெலிவரி இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கான்னு தான் செக் பண்ணுவேன். ஏன்னா சில பின்கோடுக்கு வந்து சர்வீஸ் இருக்காது. ஸோ செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் ஓகே சொல்லுவேன். அதே மாரி தான் எந்த கஸ்டமரும் நான் ஊருக்கு போற அன்னைக்கு அவங்களுக்கு அவசர அவசரமா பண்ணிட்டு கொரியர் போட்டு போனேன். இவங்களோட ரிவ்யூவை கடைசியா ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃபர் பார்த்துட்டு தான் வந்தாங்க. பட் அந்த டைம் வந்து ஆஃபர் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 9 பீசஸ் அசார்டட் பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கூடவே நான் காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு முட்டை மிட்டாய் வச்சிருந்தேன். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு சஜஷன் மட்டும் சொல்லவா அப்படின்னாங்க. ஏன்னா நான் கிளிங் ராப் பண்ணி தான் நான் வந்து ப்ரௌனி சென்ட் பண்ணுவேன். அதோட ஸ்மெல்லும் வந்து அதில் வரதா அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னாங்க. ஸோ நானும் வந்து சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். நான் என்ன எப்படி பண்ணுறது எனக்கும் தெரியல. ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்க.